கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. തളപതി വിജയ സാറിനെ കാണാൻ ഞങ്ങൾ വരുന്നു. എൻ്റെ പേര് റാഫി എന്നാണ്. എൻ്റെ പേര് ഷഹല. ഞങ്ങൾ ഇന്ന് ഇപ്പോൾ ഈ ബാഗും കാര്യങ്ങളൊക്കെ ഇട്ട് നിൽക്കുന്നത് ഈ തളപതിയെ കാണാൻ വേണ്ടി ഞങ്ങൾ തമിഴ്നാട്ടിലേക്ക് പോവുകയാണ്. അതും കാൽനടയായിട്ട് പോകും. டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி நேரடியாக என் கண்ணிலே பார்த்தேன். நிறைய சொல்லணும், ஆனால் எதுவுமே சொல்கிறதுக்கு வாய் திறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஆகி போச்சு. அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. நான் நேரடியாக வரும்போது நான் அப்படியே பின்னாடி போயிட்டேன். அந்த கை இப்படி வரும்போது நான் அப்படியே பின்னாடி போயிட்டு பயம்னா பயமாக சந்தோஷமாக எதுன்னு அந்த ஒரு ஃபீலிங்ஸை தெரியவே தெரியாது. அப்புறம் வந்து தோலெல்லாம் தட்டும்போது டோட்டலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். ஹாப்பி. இப்போ கூட அந்த மூமெண்ட் சொல்லும்போது நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவர்கிட்ட கேமராமேன் சொல்லிட்டு நான் கூட பார்க்குறதுக்கு நிறைய நாள் ஆச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியாது, நம்பிக்கை போயிடுச்சு சாரை பார்க்க முடியாதுன்னு. டோட்டலாக போயிட்டேன். ட்ரெயின் பஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏன் நடந்து வரணும்னு நினச்சிங்க சார் சிஎம் சாரை பார்க்குறதுக்கு? நிறைய கேட்ட கேள்விதான். 40 days நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, அதுவும் ஒய்ஃப் கூட வந்திருக்கீங்க. என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? திராலெல்லாம் போட்டு கிழிஞ்சி அது பார்க்கும்போது நான் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், கோவிலுக்கு போனால் கூட கடவுளை இறங்கி வந்து பார்ப்பேன், ஏதாச்சும் ஒரு சிக்னல் மட்டும்தான் கொடுப்பேன். இது அப்படியே கடவுளுவாக இறங்கி வந்துட்டேன். பார்க்கும்போது அவர் சிஎம் இல்லை, அதுக்கும் மேலே. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா மல்லு கிக்ஸ் டிராவல் கப்பல் ரஃபி அண்ட் ஷஹானா. வணக்கம். உங்களுக்கு சிஎம் சாரை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் நினச்சி கூட பார்க்கல. எங்களோட பேகு டேகு எல்லாமே பிடுங்கி வச்சுட்டேன். அது நீ இந்த மாதிரி இது இட்டு நின்னா உன்னை அப்படியே தூக்கி போலீஸ் கொண்டு வராங்க. நாங்கள் பின்னாடி முன்னாடி போலீஸ். அது சின்ன போலீஸ் இல்லை, இந்த 3 ஸ்டார்லாம் இருக்கும் இல்லையா, அவர். நான் சொன்னேன், நேற்று நைட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, நாங்கள் முன்னாடி நிறைய 10 போலீஸ் வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையா, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். நாங்கள் காலையில் 7 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் டைம் வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தேன், சாப்பிடக்கூட இல்லை. அங்கே ஒரு சின்ன கடை இருந்துச்சு, அந்த கடையில் ஒரு டீ மட்டும் தான் சாப்பிட்டேன். அவ்வளோ டைம் இருக்கிற வரைக்கும் யாருமே எதுவுமே சொல்லலை, அங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணால் போதும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் டைம் வரும்போது நாங்களே அப்படியே பின்னாடி தள்ளி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு பார்க்க முடியாதுன்னு தெரியாது, ஆனால் கிளாஸ் இறக்கமா இல்லைன்னு கூட தெரியாது. ஆனால் அண்ணன் உள்ளிலேருந்து ஒரு ஐ கான்டாக்ட் கிடைக்கிறதாக போனேன். இவர் இதெல்லாம் பிடுங்கி வச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அதிகமாக டென்ஷன், சங்கடம் எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் எப்படியாவது பார்க்கணும் இல்லையா, ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, டேட்டும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. இங்கே வந்து நாங்கள் தனியாக தான் இருக்குது. டக்குன்னு வந்து வண்டி நிப்பாட்டி அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து வண்டி வந்து நிப்பாட்டி நான் ஏதாச்சும் இப்போ ஓப்பன் பண்ணுவோம், அது ஒரு சில கொஞ்சம் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆனாலும் ரொம்ப அதிகமாக கூட்டத்தில் கொண்டு நாங்களே நிப்பாட்டி தனியாக நின்றுட்டு அதுக்கப்புறம் நாங்களே கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ளாக் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் முன்னாடி போலீஸ் வாரிக்கெட் இல்லையா, அதுக்கு முன்னாடி போலீஸு, அதுக்குள்ளே தான் நாங்கள் தெரியக்கூட மாட்டேன், அந்த மாதிரி ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அண்ணன் வந்து நின்று குறைச்ச எல்லாருமே பதக்கமாயிடுச்சு, எனக்கும் டென்ஷன் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி நேரடியாக என் கண்ணிலே பார்த்தேன். நிறைய சொல்லணும், ஆனால் எதுவுமே சொல்கிறதுக்கு வாயை திறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஆகி போச்சு. அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. ஏதாச்சும் பேச முடியுமா, அது எதுவுமே தெரியுது. இந்த பேக்கெல்லாம் பிடிக்க வச்ச டென்ஷனில் அதிகமாக ஆளுக்கு வந்து ஆரம்பிச்சிரு.
அதுக்கப்புறம் என் அண்ணன் போயிட்டா அப்புறம் நீ எங்கே போ யாருக்கிட்ட கேட்க எதுவுமே தெரியாது. ஆனால் நேரடியாக வரும்போது நான் அப்படியே பின்னாடி போயிட்டேன். அண்ணன் கை இப்படி வரும்போது நான் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கு. பயம்னா பயமா சந்தோஷமா எதுன்னு அந்த ஒரு ஃபீலிங்ஸை தெரியவே தெரியாது. அப்புறம் வந்து தோல்லெல்லாம் தட்டும்போது டோட்டல் அவுட். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஹாப்பி. இப்போ கூட அந்த மூமெண்ட் சொல்லும்போது நேற்று நைட்டு கூட தூங்கலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது அவங்க வந்து சிஎம் எல்லாருமே சொல்லிட்டாங்க, உனக்கு கிட்ட கூட போக முடியாது அந்த அளவுக்கு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். அது நெஞ்சுக்குள்ளே பயம் ஏறிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நிப்பாட்டி அப்படியே எங்களே பார்த்து வரும்போது அவர் யார் நாங்கள் யார் சர்ப்ரைஸ் ஆகி போச்சுட்டு அந்த பதக்கம் மாறவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அண்ணனை பார்த்து மீட் பண்ணால் கண்டிப்பான்னு சொல்லி தொல்லையெல்லாம் தட்டி பாப்பாவுக்கு தலையிலெல்லாம் தட்டி இப்படியெல்லாம் போட்டு அண்ணன் போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்களாம் போலீஸ் எல்லாம் கூட்டி போனேன். எதுக்கும் தெரியாது. ஆனாலும் சேஃப்டியாக பார்க்குறதுக்கெல்லாம் கொண்டு போனது மட்டும் தெரியும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா சிஎம் சாரை பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு? என் மனசுக்குள்ளே இருந்தது அண்ணன் கண்டிப்பாக அண்ணனை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனாலும் வர வழியில் நெகட்டிவ் தான் ரொம்ப அதிகமாக. அப்புறம் இங்கே வந்து நம்ம மினிஸ்டரை போய் பார்த்தேன். மினிஸ்டருக்கு எங்களை பற்றி எல்லாமே தெரியும். போய் அங்கே போய் செக்ரட்டரியேட்டுக்கு போய் புஷியானி சாரை பார்த்தேன். ஆதரவு எல்லாம் கொடுத்துச்சு, ஃபோட்டோ எல்லாமே எடுத்துச்சு, பொக்கை எல்லாம் கொடுத்து. ஆனால் எனக்கு வேண்டது அண்ணன் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமு. அது மட்டும் இல்லை. அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, டேட்டும் இல்லை, எதுவுமே. அது இப்போ கூட இல்லை. அது இனி அண்ணன் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது எப்போ, அது ரொம்ப டென்ஷன் இப்பொழுதும் உள்ளே இருக்குது. அது எப்போ சொல்லுமா இல்லையா, நாங்கள் அப்படி போனால் திருப்பி இனி மறுபடியும் ஸ்டார்ட்டாக ஆரம்பிக்கணுமா, எதுவுமே இப்போ கூட நாங்கள் செக்ரட்டரியேட் தான் வருது. காலையில் அங்கே 7 மணிக்கு போனேன், சாயங்காலம் தான் அங்கே தான் இருக்குது. அங்கே போய் நாங்கள் எல்லாருமே உள்ளே போகிறதுக்கு பாசு மட்டும் போதும். இந்த பாசு கூட எங்களுக்கு தரமாட்டேன். போலீஸ் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க. வெளியில் வேணால் போகலாம், ஆனால் உள்ளே விட மாட்டேன். நம்ம வந்து அந்த சிஎம்மை பார்க்க வேணாம், ஆனால் எங்களுக்கு புஷியானி சாரை பார்த்தா தான் ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்கும். அந்த ஒரு தகவல் மட்டும் போதும். நாங்கள் போனோன்னா போகலாம், இங்கே நிற்கலாம், இங்கே நிற்கலாம். நாங்கள் வந்து மெரினா பீச்சில் தான் படுத்துட்டு இருந்தேன் 3 நாளைக்கு. இப்போ எவ்வளோ கஷ்டம் எனக்கு இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாமல் தெரியல, எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோடய சுயநலம். என்னோடய பிரச்சனைனா அதுதான். அப்போது ஒய்ஃபு கூட இருக்குது நிறைய. நாங்கள் அந்த இடத்துல படுக்கும்போது ஒரு வாட்டி ஃபோனை எடுக்கிற வரை பார்த்துட்ருக்கேன். நான் போய் டேன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவனை ஃபோனை வச்சேன். அப்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறது எப்படி இருக்குது. நாங்கள் வந்து தனியார் பீச்சில் இருக்குது, அவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது. அது கிட்ட வரும்போது எவ்வளோ இருக்கும். அப்போ அங்கே வந்து இன்றைக்கி மொத்தமாக அங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸு அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் இல்லையா, அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் இந்த மாதிரி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு. எல்லாருமே போயிட்டே இருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து அலோடு இல்லை. ஏன்னு கூட தெரியாது. நான் பிரச்சனை எதுவுமே இல்லை, நான் பார்க்குறதுக்காக வந்தால் வேறு எதுவும் இல்லை. ஆனால் அது எப்போ எதுவுமே தெரியாது. அண்ணனை பார்த்து எல்லாருமே சொல்கிறது அதுதான், உங்களை பார்த்து இல்லையா அதுவே போதும் இல்லையா. ஆனால் நான் வந்தது இந்த மாதிரி 10 கிடைச்சா லைஃப் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருப்பேன். அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க சார் போய் சிஎம் பார்க்குறதுக்கு? இப்போது நாங்கள் அங்கேருந்து கேரளாவிலேருந்து 650 கிலோமீட்டர் இங்கே வரணும். அப்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டியதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ட்டி டிவிகே மெம்பர்ஸ் ஆனால் நிறைய ஆளுங்க, அதாவது சிஎம் மினிஸ்டரு, சிஎம் இல்லை மினிஸ்டரு, எம்எல்ஏ, அந்த மாதிரி நிறைய பெரிய ஆளுங்க விட்டு சின்ன டீ கடையில் இருக்க ஆளுங்களை வர நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட் கொடுத்த. வர வழியில் அங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே என் பைசா முடிஞ்சிச்சு. ஆனாலும் வர வழியில் சாப்பாடு, தண்ணி, சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே அது எங்களுக்கு ஒரு முன்னாடி போகிறதுக்கு ஒரு தைரியம் கொடுத்துச்சு. ஆனால் எனக்கு வர்றதுக்கே காசு தேவையில்லை, ஒய்ஃபு கூட இருக்குது. ஆனால் இந்த ஒரு டைம் எனக்கு இனி கிடைக்காது. அதனால் நான் அப்படியே இறங்கிட்டேன். நாளைக்குன்னு வச்சா நாளைக்கு அப்படியே நீண்டு போயிடுவாங்க. ஆனால் வர வழியில் நம்ம மெயினாக தமிழ் செல்வி எம்எல்ஏ அவரை பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன். எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தெரியும். நான் இப்போ கூட மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்குது. எனக்கு கூட கோல்
விட்ட கோலெல்லாம் எடுத்து பேசினேன். அவங்ககிட்ட நான் இதுதான் கேட்டேன், அக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அன்றைக்கி நம்ம செங்கோட்டையன் சார்லையா அவரை மீட் பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் இந்த மாதிரி கேரளாவில் வருது எல்லாமே தெரியும். கிட்ட வரும்போது எப்படி இந்த மாதிரி செய்யணும் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கில்லி சரத்து அண்ணனை பார்த்தேன். நாங்கள் வர்றது தெரிஞ்சு நாங்களை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு நாங்கள் கூட ஜூஸ் எல்லாம் குடித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டேன். அதுக்கப்புறம் புசியான சாரை பேசணுமான்னு கேட்டேன். நான் கேட்டேன், நான் அங்கே போகிறது யாருமே தெரியாது, கொஞ்சம் ஹெல்ப்பாக அண்ணன் பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டேன். கொஞ்சம் நேரம் பேசியதுக்கப்புறம் புசியான சாரை கால் பண்ணி அவர் பேசினார். அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தேன், இந்த மாதிரி நான் அண்ணனை பார்க்க வந்துட்டு இருக்கு, அங்கே வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவர் தான் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் ஆனந்த் சாரோட நம்பர் எனக்கு கிடச்சது ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஆனாலும் கோலு மெசேஜ் எல்லாமே அனுப்பிச்சிட்டா இருக்கு, ஆனால் எதுவுமே சீன் பண்ண மாட்டேன். அவ்வளோ பெரிய போஸ்ட், அவ்வளோ ஒரு பிரச்சனை எல்லாமே இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபோன் கோலு கிடச்சிது நம்ம கில்லி சார் தானாக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அண்ணன் கிட்ட கேளு, அண்ணன் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும்னா அண்ணனுக்கு தான் பண்ண முடியும். இப்போ கூட அந்த நம்பிக்கை எங்கள் மனசில் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய ஆளுங்க கூட்டமாக இருக்குது செக்ரட்டரியேட்டுக்குள்ளே. போகிறதுக்கு நான் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு கீழே வரும்போது ஃப்ரெண்டு வீட்டுக்கு தங்கியாச்சு. கீழே வரும்போது போலீஸு, காலையில் 4 மணிக்கு போலீஸ். நான் இங்கே தான் இருக்கா, இங்கே வேறு ஏதாச்சும் இதா எல்லாமே கேட்குறதுக்கு வேறு எதுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் செக்ரட்டரியேட்டுக்கு 6 மணிக்கு ரீச் ஆகி அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். எங்களை உள்ள கூட்டம் யாருமே இல்லை. அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது நான் ரெடி, ஆனால் அது எங்கே கிடைக்கோ எப்படி எடுக்கோ எதுவுமே எல்லாமே புதுசாக இருக்குது, யாருமே சொல்ல கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்காரங்க உள்ளே கேட்டதுக்கப்புறம் எங்களை புசி சார் அண்ணங்கிட்ட கூட்டி போனேன். ஆனால் உள்ளே போகிறதுக்கு கஷ்டம். அங்கே வந்து பார்க்கும்போது நிறைய கூட்டம், ஒரு 300-200 பேர் அங்கே இருக்குது. அதுவும் பெரிய பெரிய ஆளுங்க, நாங்கள் வந்து சின்ன ஆளுங்க இல்லையா, எனக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. அவங்க போன கொஞ்சம் கழியும் போது அப்படியே போயிடும்னு கூட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கூட இருக்கிற ஆளுங்க 10 நாள் 15 நாள், ஒரு அம்மா கூட கேரளாவிலேருந்து வந்திருக்கு, அவர் 10 நாளாக காசு கூட சாப்பாடு இல்லாமல் இருக்குது. அது பார்க்கும்போது எனக்கே கஷ்டம். அப்போ என் நம்பிக்கை குறைஞ்சிருச்சு, எனக்கு பார்க்க முடியுமா, இந்த மாதிரி நானும் போயிட்டே இருக்கேன், ஒய்ஃப் கூட இருக்குது, பைசா இல்லை, எது எப்படி யாருமே நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நம்ம கூட வந்த போலீஸ்காரங்க கூட ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆகிடுச்சு, என்ன பண்ணணும் இது தெரியாது, யாரை பார்த்தாலும் போய் கேட்பேன், ஒரு உதவி உங்களால் முடியுமா அப்படின்னு. அந்த ஒரு நிறைய ஆளுங்க இருக்காங்க, ஆனாலும் எந்த டென்ஷன் அப்படி. அது போலீஸ்காரங்களுக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சுது, ஆனால் என்னோட சூழ்நிலை அப்படி. அதுக்கப்புறம் ஒரு கடவுளாக ஒரு சாரு வந்து அவரை வந்து அதுக்குள்ளே இன்சார்ஜாக இருந்துச்சு. அவங்க வந்து உள்ளே போய் பேசியதுக்கப்புறம் அப்படியே நாங்களே கையை பிடிச்சி உள்ளே கொண்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் கிட்ட போகிறது வரைக்கும் எங்களுக்கு முடியாது அதான் உள்ளே இருக்குது, நம்பிக்கை போயிடுச்சு. அந்த டைமில் தான் சார் வந்தாச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி அந்த அண்ணன் என் கையில் பிடிச்ச, பின்னாடி ஒய்ஃபு, அதுக்கு பின்னாடி அந்த போலீஸு சேர்ந்து நாங்கள் உள்ளே போனேன். உள்ளே போகும்போது இன்னும் அதிகமாக க்ரௌடு. ஆனால் போடி கார்டு சொல்லியாச்சு, போக முடியாது, கிளம்பு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சாரு உள்ளே போய் பேசிக்கப்புறம் வெளியே வந்து நாங்களை கூட்டி உள்ளே போனேன். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது அங்கே அவங்க எல்லாருமே இருக்காங்க, ஆனால் புசி சார் இல்லை. மறுபடியும் வெளியே கொண்டு மொத்தமாக போய் அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ண சொல்லியாச்சு. அவங்களுக்கு சின்ன ஒரு ரூம் இருக்குது, கதவு கொஞ்சமாக திறந்து நம்ம ஃபேஸை மட்டும் காட்டினேன். அதுக்கப்புறம் அது புசியான சாரில் அவரோட பிஎன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சின்ன மீட்டிங் இருந்துச்சு உள்ள, அதனால தான் கொஞ்சம். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சு நாங்களை உள்ளே கூட்ட ஏது என்ன எல்லாம் விசாரித்ததுக்கப்புறம் எங்களை கூட்டி உள்ளே போனேன். அதுக்கப்புறம் புசி சாரை பார்த்த மரியாதை ஆதரவு பொன்னாடா எல்லாமே கொடுத்துச்சு. நான் கேட்டேன், ஆனால் எங்களுக்கு இது எதுவும் வேணாம், அண்ணனை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் மனசு வச்சாதான் எங்களுக்கு பார்க்க முடியல, ஆனால் கண்டிப்பாக முடியாது, ஏதாச்சும் ஒன்று. சரி நான் அண்ணன்கிட்ட பேசுகிறேன், சரி
நான் நினச்சேன் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது புசியா சார்கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட்டாக இல்லை ஒரு டேட்டோ கிடைச்சா தான் பார்க்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கப்புறம் டென்ஷன் அடிக்காம பார்த்து இந்த மாதிரி சொல்லி நிறைய ஆளுங்க வெளியில் இருக்காங்க. 6 மாதமா 8 மாதமா உள்ளே போகாமல் அவர் பிரச்சனையில் வெளியில் இருக்காங்க. நானும் நினச்சேன் முடிஞ்சிட்டேன் இதோட. அதுக்கப்புறம் நான் கீழே போய் டக்குன்னு இன்னொரு ஆள் கூப்பிட்டேன். சரி ஏதாச்சும் ஒன்றுன்னு அங்கேருந்து விழிக்கிறது நினச்சி உள்ளே போனேன். நான் இன்னொரு மினிஸ்டர்கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போனேன். அவங்களே இந்த மாதிரி எல்லாமே கேட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் அவர் வந்து மினிஸ்டரு, இன்னொரு மினிஸ்டரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் இறங்கி நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவரோட கேமராமேன் சொல்லிவிட்டு, நான் கூட பார்க்குறதுக்கு நிறைய நாள் ஆச்சு, உனக்கு கண்டிப்பாக பார்க்க முடியாது. நம்பிக்கை போயிடுச்சு சாரை பார்க்க முடியாதுன்னு. ஒரு சின்ன ஆளுங்க சொன்னாலும் பரவாயில்ல, இது எங்கள் கூட இருந்து என் கஷ்டம் எல்லாம் சிஎம் கிட்ட மினிஸ்டர் கிட்ட சொல்லும்போது கேட்டு இருந்த ஆள் வெளியில் வரும்போது சொன்னிது. டோட்டலாக போயிட்டேன். அதுக்கப்புறம் 5 மணிக்கு நாங்கள் வெளியே வந்துச்சு. 5-5:15 ஆகும்போது போகிறதுக்கே மனசு இல்லை. நான் அங்கேயே உட்காந்து அழுகிட்டேன். அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 5 மினிட் வீடியோ. அதில் ஒரு 30 செகண்டு தான் நான் போட்டது. ஆனால் எனக்கு அவ்வளோ எல்லாமே போயிடுச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இப்படி இருந்தால் சரியாது. நான் அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆனால் அந்த டைமில் யாருமே கோல் எடுக்கலை. அது பார்க்கும்போது அதிகமாக கஷ்டம் வந்துட்டு இருந்து, எங்கே போனோம், எதுவும் யாருக்கிட்ட பேசணும் எதுவுமே தெரியல. மினிஸ்டருக்கு ஃபோன் அடிப்பேன், ஃபோன் எடுக்கலை. எம்எல்ஏக்கு ஃபோன் அடிப்பேன், எடுக்கலை. யாருமே எடுக்கலை. எங்கே போய் தூங்கணும்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துச்சு. ஒரு 8:30-9:30 வரைக்கும் அங்கே தான் இருந்துச்சு. நம்ம செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிலை இல்லையா, மாட்டோட, அங்கேருந்து குறைய நேரம் அங்கே இருந்து நைட்டு 9:30 ஆயிடுச்சு. 5 மணிக்கு இறங்கியதுக்கப்புறம் 9:30 வரைக்கும் அங்கே இருந்தாலும். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடாது, பிரச்சனைனா இது கொஞ்சம் கழியும்போ க்ளோஸ் பண்ணிவிடும், இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லியாச்சு. போலீஸ்காரங்க தானே சொல்லுது, ஏதாச்சும் நாம மரியாதை கொடுப்போம், திருப்பி இல்லைன்னா ஏதாச்சும் பிரச்சனை எங்களுக்கு வரும். அது அண்ணனுக்கும் பிரச்சனை ஆகிடும். சரி, நாங்கள் அப்படியே பஸ் ஏறி நம்ம மெரினா பீச்சுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா ரூமெல்லாம் இருக்குதுன்னு கேட்டேன். ஆனால் 1500, 2000, 2500 எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. எங்கேருந்து செலவுக்கு நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் அங்கேயே படுத்துட்டேன். டென்ஷனும் பயமும் எல்லாமே இருக்குது. பக்கத்தில் யாராச்சும் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகுமா, கேமரா அது இது ஃபோனு எல்லாமே இருக்குது. பாப்பா கூட இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஏதாச்சும் யாருக்கிட்டாவது பேசணும் அப்படின்னு நினச்சி கால் பண்ணும்போது யாருமே எடுக்கலை, ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல போனால் அந்த அண்ணா இந்த டைமில் இந்த ரூட்டில் போகும், இந்த மாதிரி போய் எல்லா இடத்துலையுமே நின்று பார்த்தேன். கடைசியாக வீட்டுக்கு முன்னாடி இந்த ட்ரீம் அப்போ தான் பார்த்துட்டேன். அங்கே போய் இதுதான் அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ப்ளோக் வந்துச்சு. எல்லாம் இங்கே தான் உனக்கு பார்க்க முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் கரெக்டாக டைப்பில் முன்னாடி வந்து ப்ளோக் பண்ணியாச்சு போலீஸ். நானும் அவங்ககிட்ட சார் எதுக்கு சார் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணுறேன், கரெக்டான டைமில் நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம், அது எவ்வளோ இருக்கும். அவங்களே கூட்டம் நீங்கள் இந்த இடத்துல நின்னா போதும்னு சொல்லியதுக்கப்புறம் கரெக்டான டைமில் அவங்களே வந்து மொத்தம் ஒரு 10 போலீஸ். அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுட்டேன். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். எல்லாமே எடுத்துக்கோ பரவாயில்ல எதுவும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அண்ணன் வீட்டுக்கு போவோம், அந்த இடத்துல எல்லோரும் நிற்பாங்க, கை காப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு அவங்களே கடவுளுமா, நம்ம கோவிலுக்கு போனால் கூட கடவுள் இறங்கி வந்து பார்ப்போம் இல்லையா, ஏதாச்சும் ஒரு சிக்னல் மட்டும்தான் கொடுப்பேன். இது அப்படியே கடவுள் மாதிரி இறங்கி வந்துட்டேன். அது பார்க்கும்போது அவர் சிஎம் இல்லை, அதுக்கும் மேலே. ஆனால் அந்த மனசு யாருக்குமே இருக்குமோ தெரியாது. ஆனால் நாங்கள் சின்ன ஆளுங்க. இப்போ அண்ணனுக்கு யாராச்சும் ஒருத்தர்கிட்ட சொன்னால் போதும், இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் போதும். ஆனால் அது இறங்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தொடும்போது என் உசுரே போயிடுச்சு. என் கையில கேமரா இருந்துச்சு, ஆனாலும்
அண்ணா இறங்கி வந்து அந்த ஹைகோர்ட் பார்க்கும்போது எனக்கு பயம். கேமரா பார்க்கும்போது ஏதாச்சும் சொல்லுமா, அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டேன். ட்ரெயின், பஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ஏன் நடந்து வரணும்னு நினைச்சீங்க சார் சிஎம் சாரை பார்க்கறதுக்கு? அது ஒரு நிறைய கேட்ட கேள்விதான் அது. அதுக்கு பதில் என்னன்னா, இப்போ நீங்கள் எங்களை இங்கே வந்து உட்கார வச்சிருக்கு என்ன காரணம்? நடந்தே வந்து சிஎம் சாரை பார்த்தீங்க. அதுதான் இந்த மாதிரி நடந்து வரும்போது யாராச்சும் ஒருத்தர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த நம்பிக்கை தான் இங்கே வந்துச்சு. இல்லை பஸ்ஸில் எல்லாம் வேணால் வரலாம், ஆனால் கண்டிப்பாக நடந்து வந்து கூட பார்க்க முடியல. ஆனால் பஸ்ஸில் வரும்போது யாராச்சும் உதவி பண்ணுமா, அதுதான் எங்களோட ஒரு பெரிய மொத்த பவரும் காலில் தான் இருக்குது. ஆனால் இப்போ கூட தெரியாது, நாங்கள் தானே இவ்வளோ வரைக்கும் வந்துட்டு எனக்கு கூட தெரியாது. அது நீங்கள் இப்போ சொல்லலையா, அப்போ எனக்கு பெருமை. 40 நாள்ல ஐயோ போதும் நடந்தது போதும் வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கா நினைச்சிருக்கீங்களா? போக வேண்டாம் இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு நம்பிக்கை இழந்திருக்கீங்களா? எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இறக்கிறதுக்கு ஒரு ஒரு முக உள்ளிலேருந்து போகலை, அப்படியே இருக்குது. இது என்னோட கடைசி சான்ஸ். நான் சத்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துடலாம் அப்படியே. ஏன்னா நாளைக்கு இந்த ஒரு வாய்ப்பு இல்லைன்னா நான் திருப்பி போனால் நிறைய ஆளுங்க கலாய்ப்பாங்க. சரி தானே, இப்போ எல்லாருமே தெரிஞ்சு நான் வந்துட்டேன். இப்போ நாங்கள் கல்யாணம் வரை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் குழந்தை எல்லாம் வரும்போது அவனுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். உங்கள் அப்பா இந்த மாதிரி போய் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவனுக்கு கஷ்டம் இருக்குது, அதை விட அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பேசலாம் பேசட்டும், நமக்கு அதில் வேணாம். ஆனால் அது ஒரு ஹிஸ்டரி ஆச்சு. விஜய் சாருக்கு கேரளால எப்படியாப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு சார்? அது சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அண்ணா அங்கே வந்தாலே ஓட்டு இல்லை உசுரே கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்குது. எல்லாருமே கேரளாவிலேருந்து வரும்போது சின்ன குழந்தையிலேருந்து பெரிய அம்மா அப்பா வரைக்கும் தான் ஆனால் எனக்கு நீ தான் கூட்டிகிட்டு வரணும், அப்போ எவ்வளோ இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும். அது எப்படி பிடிக்கும்னு மட்டும் யாருக்குமே தெரியாது. வர வழியில் சின்ன குழந்தை கூட விஜய் அண்ணன் தான், விசிலு தான். அது எப்படி அந்த ஒரு இது கொண்டு வச்சது யாருக்குமே தெரியாது, எனக்கு கூட தெரியாது. அந்த ஒரு அவங்க இந்த மாதிரி ஒரு ஆசை எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஏதோ ஒன்றா அண்ணன்கிட்ட இருக்குது. இது ஒரு சின்ன வேண்டுதல் கூடிய, அதாவது நம்ம அண்ணனு சிஎம் வர்றதுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நான் இப்போ நடந்து போகிறேன், இந்த வழி எனக்கு வழி மட்டும் போதும், ஆனால் இதோட ஒரு பிரார்த்தனை அண்ணனுக்கு கிடைக்கணும், அண்ணன் வரணும், அண்ணன் வந்தால் தான் மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். அது வீணாக போகலை, அண்ணன் வந்துட்டாரு. இப்போ வந்து கேரளால வந்து டிவிகே ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இங்க கிரியேட் ஆன அதே இம்பாக்ட் வந்து கேரளாலையும் இருக்குமா? இது எனக்கு என்ன சொன்னேன்னா, இங்கே வந்த இம்பாக்ட்டு கொஞ்சம் தான் வந்துடும் நான் சொல்லுவேன். ஆனால் அதை விட மேலே கேரளாவிலேருந்து டபுள் கிடைக்கும். மடங்கு கேரளால கிடைக்கும். டபுள் மடங்கு இல்லை, 100 மடங்கு கிடக்கும். இந்த அளவுக்கு எல்லாருமே கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அங்கே இருக்குது. நடந்து வந்தப்ப என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நீங்க இந்த 40 டேஸ் நீங்க டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, அதுவும் உங்க ஒய்ஃப் கூட வந்திருக்கீங்க. என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நாங்கள் அங்கேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் இந்த மாங்காய் மரம் இல்லையா, அதுலேருந்து வீடு மாங்காய் எல்லாம் பிறக்கி கவருக்குள்ளே வைக்கும். போகிற வழியில் சாப்பாடு, அது எங்கள் கடை எதுவுமே தெரியும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கே ஹர்த்தாலு, அன்றைக்கி பெந்து. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அன்றைக்கி ஃபுட்டு கூட கிடைக்கல. ஃபஸ்ட்டு டே ஃபுட்டு கூட கிடைக்கல, மெய் 5, 6 சுத்தமாக. அதுக்கப்புறம் நாங்கள் டீ மட்டும்தான் சாப்பிட்டு வந்தது. அன்றைக்கி ஒரு நாள் எதுவுமே சாப்பிடல. உச்சைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும், நைட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. மறுபடியும் பிட்ட நாளுக்கு தான் நாங்கள் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் டென்ட்டில் தான் படுப்பேன். ஆனால் எங்கே அலோடு பண்ணும், இங்கே அலோடு பண்ண மாட்டேன், சேஃபாக இருக்குமா எதுவுமே தெரியல. வர வழியில் ரோட்டில் பக்கத்தில் சின்ன சின்ன கடைகளுக்குள்ளே யாருமே தெரியாத இடத்துல அப்படியே ஒளிஞ்சு இருக்க மாதிரி டென்ட்டு போடும். ஆனால் நான் மட்டும்லாம் பரவாயில்ல, ஒய்ஃபு கூட இருக்கு, அவங்களுக்கு நான் தான் பார்த்துக்கணும், வேறு யாருமே இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது அது எப்படி ஃபேஸ் பண்ணுறன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் வரட்டும், வந்தால் பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் நிறைய இடத்துல கேட்டுட்டேன். ஆனால் நிறைய இடத்துல அலோடு பண்ணவே இல்லை. பம்பில் கிடைக்கும்னு சொல்லு. அதுக்கப்புறம் அந்த பம்புக்கு 4 கிலோமீட்டர் இருக்கும் நடப்பேன். அது 12 மணி 1 மணி 2 மணி வரைக்குமே நடக்க வேண்டிய டைம் எல்லாம் வந்துருச்சு. அங்கே போய் கேட்கும்போது அலோட் பண்ண மாட்டேன். மறுபடியும் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போனோம். எனக்கு பரவாயில்ல, ஒய்ஃபுக்கு எவ்வளோ எப்படி இருக்கும், காலெல்லாம் பொட்டி கிழிஞ்சி. அது பார்க்கும்போது நான் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், நிப்பாட்டு, நீ போய்க்கோ, இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா, எதுக்கு, இது என்னோட ட்ரீம் தானே. ஆனாலும் என்கிட்ட சொல்லும், இது பொட்டி அது வை, அங்கே அங்கே. நான் அப்போ சொல்லுவேன், அதெல்லாம் இருக்கட்டும், நீ பஸ்ஸில் ஏறி இப்போ வீட்டுக்கு போ, பிரச்சனை இல்லையா. எனக்கு ஒரு கலாய்க்கு வரும், அது பாரு நான் சகிக்கிறேன். அதுக்கு ஒரு பதில் எனக்கு தர மாட்டேன். ஆனால் போகிற வழியில் அங்கே இது நான் அவரோட பெயின் அது என்கிட்ட மட்டும் தானே சொல்ல முடியும். வர வழியில் மொத்தமாக அதுதான். தமிழ்நாடு என்ட்ரி ஆகிக்கப்புறம் ஃபுட்டு எதுவுமே சாப்பிட்டா சரி வராது. சாப்பிடும், வாந்தி வரும், தலை சுற்றும், நிறைய பிரச்சனை. வெயிலும் அதிகமாகிட்டேன். பாஷை வேறு, இடம் வேறு, கிளைமேட்டு வேறு, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஒய்ஃபு வீட்டில் 4 பொம்பளைங்க தான் இருக்குது. அப்பா வந்து ஃபிஷர்மேனு. எங்கேயும் வெளியில் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும். என் கூட வரும்போது எப்படி இருக்கும், ஒரு கூட்டிலேருந்து ஒரு பறவை வெளியில் வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ கூட இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இதில் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக கஷ்டம், இன்னொன்று பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக ஒரு பயணம். இதுக்கப்புறம் இன்னும் நடமோ இல்லைமே தெரியாது. ஆனாலும் இது ஹாப்பியாக இருக்குது. சிஎம் சாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சார்? நிறைய சொல்லணும்னு இருக்குது, ஆனால் கிட்ட போகும்போது பேச முடியுமா இல்லையா. இப்போ அன்னைக்கு கூட ரொம்ப அதிகமாக பேசணும், ஆனால் பார்க்கமோ இல்லைன்னு ஒரு இதில் சவுண்டு கூட வரல. ஒரு 1/2 அன் ஹவர் கழிஞ்சதுக்கப்புறம் தான் சத்தமே வெளியே வந்துருச்சு. அதுக்குமே அது மட்டும்தான். அது நான் சொல்கிறது, ஆனால் அது வெளியே வர மாட்டேன். அண்ணான்னு கூட கூப்பிட்றதுக்கு என்னோட நாவு வரல. அது ரொம்ப கஷ்டம்தான் இருந்துச்சு. கிட்ட வந்து அண்ணான்னு அந்த ஒரு வார்த்தை போல அதிலிருந்து வரல. அது ஏன் வரல எதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேன். அந்த அளவுக்கு கை டோட்டலாக போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அவருக்கு கூட கிடைச்சா தான் பேச முடியும். ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறீங்களா? எனக்கு வந்து என்னோட ஆசையாக எதுவுமே இல்லை. நான் வர வழியில் ரொம்ப அதிகமாக மக்களோட கஷ்டம்தான் இருக்குது. எல்லாருமே என்கிட்ட சொல்லி இது மட்டும்தான் என் காதில் இருக்குது. நான் வந்து அண்ணனை, என்னோட ட்ரீமாக அண்ணனை பார்க்குறதுக்காக நான் வந்தேன். அது எப்படியாவது பார்க்கணும். ஒரு ட்ரீமு முடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது என்னோட ட்ரீம்னா நிறைய ஆளுங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நான் வரும்போது ரோட்டில் எங்களுக்கு வாந்தியெல்லாம் வந்துருச்சு, அது ஃபஸ்ட் டைம் வரும்போது. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் அது எதுவுமே இல்லாமல் மக்கள் இந்த ஓடையில் போன வெள்ளம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து குடிக்கும். அது எப்படி குடிக்கும், அவங்களால குடிக்க முடியுது. இப்போ இந்த தமிழ்நாடு வெள்ளத்தில் சின்ன ஒரு உப்பு ரசம் இருக்குது, அது குடிக்கும்போதே ஒய்ஃபுக்கு வாந்தி வந்துடும். அது செளியிலேருந்து குப்பியாக எடுத்து அது குடிக்கும்போது அது எப்படி, அந்த அளவுக்கு கஷ்டம் மக்களுக்கு இருக்குது. அது மாறணும். அதுதான் எனக்கு ரொம்ப அதிகமாக பேசதான் இருக்குது. என்னோட வீடியோ பார்த்தாலே தெரியும், அதில் மொத்தமாக அதுதான் சொல்லிட்டு இருக்கு. வேஸ்ட்டு, மக்களோட பிரச்சனை எல்லாமே எல்லாரும் பார்க்கட்டும். நான் மட்டும் பார்த்தா போதா. ஒரு ராஜா வந்திருக்கான், ராஜாவுக்கு மக்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது அலோட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு அண்ணன்கிட்ட போனால் அது அண்ணன் எப்படியாச்சு ரெடி பண்ணிடும். அதுக்கு காசு சேவை நிறைய செலவாகும் இல்லையா, அதனால ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ரொம்ப அதிகமாக அண்ணன் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. அது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. அதை டக்குன்னு எல்லாமே முடிச்சுட்டு இருக்குது. அது பார்க்கும்போது இன்னும் அதிகமாக எல்லா மக்களுக்கும் நல்லது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அது எல்லாருக்குமே தெரியும், எனக்கு மட்டும் இல்லை. அதுதான் நாம் இப்போ பார்த்துட்டே இருக்குது. நன்றி சார், நன்றி.